நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படம் தன்னுடைய கதை என தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஜனவரி 22 அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அதர்வா நடித்து சுதா கொங்காரா இயக்கிய ஆகாஷ் பாஸ்கரின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10 திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 1965 நடந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழிப்போரை வைத்து மையமாக செம்மொழி என்ற பெயரில் கதையாக எழுதி 2010 தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய போது செம்மொழி படத்தின் கதையை கலைஞரிடம் தான் கூறியதாகவும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லியிருப்பதால் கதையை எழுதும்படி தனக்கு அவர் பாராட்டு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி MS சுப்பிரமணியம் அவர்கள் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் மனுவுக்கு ஜனவரி 2 பதிலளிக்கும்படியும் பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கோரா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.